ஈசா யோக மையம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையிலான குழுவினர் 100க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளே போய் நேற்று காலையில் 10 மணியிலிருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா விசாரணை தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. வடவள்ளியில காமராஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் தன்னுடைய மகள்களை கடந்த 10 ஆண்டுகளாக அந்த ஈசா மையத்தில் தொலைத்து விட்டு ஏதாவது ஒரு வகையில் திருப்பி கூட்டிட்டு வந்து நம்ம வாழ மாட்டோமா அப்படிங்கிற மனநிலையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. திரு ஜக்கி வாசுதேவ் அவர் மீது பல்வேறு குற்றங்கள் இருக்கிறது. மக்களை பக்தி என்கின்ற ஒரு போதையில் அடக்கி வைத்துக் கொண்டு எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி மனநிலையோடு இருந்தது. அந்த மனநிலையை உங்களுக்கு உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஈசா யோகம் வைத்து வாங்க நினைவு வந்து கூப்பிட்டாங்க. நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தி போதை அவர்களை விட்டு வெளியே போகும்போது அவர்கள் யாருமற்ற அனாதைகளாய் நிற்பார்கள். வணக்கம் நண்பர்களே, இது திராவிடம் 100. நான் உங்கள் சிற்பி. நேற்று கோவையில் ஈசா யோக மையம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய அந்த இடத்துல தமிழ்நாடு காவல்துறையின் கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையிலான குழுவினர் 100க்கும் மேற்பட்டவர்கள் உள்ளே போய் நேற்று காலையில் 10 மணியிலிருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா விசாரணை தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. அந்த உள்ள யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த உள்ள இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லணும்னா, சன்னியாசிகளாக ஒரு குழு, திருமணம் செய்யாமல் சமூக பணிகள் செய்கிறோம் என்கின்ற பெயரில் அல்லது ஆன்மீக பணிகள் செய்கிறோம் என்கிற பெயரில் உள்ளே சன்னியாசிகள் என்ற பெயரில் ஒரு குழு, ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. அதை தாண்டி அங்கே பணியாளர்கள் கூடுதலாக இருக்கிறாங்கிற தகவலும் வருது. ஏன் திடீர்னு ஈசா யோக மையத்தில் போய் நின்றுட்டு ஒரு 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அங்கே போய் செய்ய வேண்டிய சூழ்நிலை என்ன என்று பார்க்கின்ற பொழுது தான் தெரியுது. வடவள்ளியில் காமராஜர் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர், அந்த பேராசிரியர் தன்னுடைய மகள்களை கடந்த 10 ஆண்டுகளாக அந்த ஈசா மையத்தில் தொலைத்து விட்டு மிக மோசமான சூழ்நிலையில் தன்னுடைய மனைவியுடைய உடல்நிலை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைகளை ஏதாவது ஒரு வகையில் திருப்பி கூட்டிகிட்டு வந்து நம்ம வாழ மாட்டோமா அப்படிங்கிற மனநிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ணியிருக்கார். அவர் ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ண சூழ்நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை ஏதாவது ஒரு வகையில் சரியாக செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம். ஒரு பெற்றோர் அப்படின்னு பார்த்தாலே இதெல்லாம் இயல்புதானுங்களே. ஆனால் இந்த ஈசா யோக மையத்தில் அந்த குழந்தைகளை உள்ளே வைத்துக்கொண்டு, குழந்தைகள் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலான காரணத்தினால் ஒரு பொண்ணுக்கு 42 வயசாச்சு, ஒரு பொண்ணுக்கு 39 வயசாச்சு. 10 ஆண்டுகளாக அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மையான நிலை. இந்த நிலையில் அந்த குழந்தைகளை உள்ளே வைத்து கொண்டிருந்த ஈசா யோக மையத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யானைகளின் வழித்தடத்தை அடைத்து வைத்து யானைகளின் வழித்தடத்தில் குறுக்கே போய் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மிகப்பெரிய பகுதியை அவர்கள் அடைத்து எடுத்துக்கொண்டு இருட்டுப்பள்ளம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலிருந்து வலதுபுறமாக திரும்பி போகும் பொழுது அந்த பகுதியில் இவர்களுடைய ராஜ்யத்தை மிகப்பெரிய அளவில் உருவாக்கி அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் திரு ஜக்கி வாசுதேவ் அவர் மீது பல்வேறு குற்றங்கள் இருக்கிறது. அதுவெல்லாம் வேறு. ஆனால் அங்கே கட்டி இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் எல்லாம் அரசு அனுமதியோடு கட்டப்பட்டிருக்கிறதா, அந்த கட்டுமானங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த அரசு ஆதரவு கொடுத்திருக்கிறதா, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு ஆதரவு கொடுத்ததா, இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய சிலை ஒன்று அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆதியோகியினுடைய சிலை அங்கே நாங்கள் பிரஸ்தாபம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி பெரிய சிலை ஒன்று வச்சு, அந்த சிலைக்கு நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் வந்திருக்கிறார். அந்த சிலையை வந்து பார்க்கவும் அவர் போன்றவர்கள் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், பல்வேறு அமைச்சர்கள் என்று சொல்லி அனைவரும் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்தில் சில வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் வருத்தமாக இருக்கிறது. எந்த விதமான அனுமதியும் இல்லாமல், எந்த விதமான அனுமதியும் பெறாமல் கோவை நகர் ஊரமைப்பு துறையிலிருந்து பல்வேறு நோட்டீஸ்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்ட நோட்டீஸை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல், மக்களை பற்றி சிறிதும் சிந்திக்காமல், எல்லா வேலைகளையும் நான் தான் இப்படித்தான் செய்வேன் என்று சொல்லி மக்களை பக்தி என்கின்ற ஒரு போதையில் அடக்கி வைத்துக்கொண்டு
மாசி மாதம் சிவராத்திரி என்று சொன்னால் அவருடைய ஆட்டம் அங்கே தாங்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆட்டம், டான்ஸு, பாட்டு இருங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய இடத்தை உங்களுடைய அனுமதியோடு சட்டத்திற்குட்பட்டு நீங்கள் எதை செய்தாலும் யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்லை. இந்த நிலையில தான் கோவை ஈசா யோக மையத்தில் இருக்கக்கூடிய அல்லது அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது அவர்களால் மூளைச்சலவை செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய மகள்களை தயவு செய்து ஏதாவது ஒரு வகையில் எங்களோடு சேர்த்து வைங்கள்னு சொல்லிட்டு பேராசிரியர் காமராஜ் அவர்கள் ஓய்வு பெற்றவர். அவர் மனைவிக்கும் கூடுதல் வயதாகிவிட்டது, அவருக்கும் கூடுதலாகிவிட்டது. பிற்காலத்தில் முதியோராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய குழந்தைகளுடைய ஆதரவு எனக்கு தேவை என்கின்ற சூழ்நிலையில் தான் சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அவர் தொடுத்த அந்த வழக்கு விசாரணைக்கு நேற்று வந்தது. நீதியரசர்கள் சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் 2 பேரும் விசாரணை பண்ணி ஈசா யோக மையத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் எத்தனை வழக்குகள் இருக்குது, அவர்கள் மீது அவர்கள் செய்திருக்கக்கூடிய சட்டவிரோத காரியங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் அக்டோபர் 5ஆம் தேதிக்குள்ளார எங்களுக்கு அதற்கான தரவுகளை தாருங்கள் என்று சொல்லி கேட்ட காரணத்தால் கோவை காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய குழு உள்ளே போய் வேலை செய்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு ஒரு சரியான நீதியை சொல்வதற்காக, உண்மையை சொல்வதற்காக இருக்க வேண்டிய நிலை மாறி இது போன்ற நிலை வருது. என்ன தெரியுமா காரணம்? வருத்தமாக இருக்குது நண்பர்களே. இறைநிலை யோகம், இறைநிலை யோகம் கற்றுத்தரேன், யோகம் கற்றுத்தரேன் நான். எங்களுடைய யோகம் இறைநிலை யோகம். இறைநிலை யோகம்னா என்னன்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு சொல்லிச்சு, எங்கள் அலுவலகத்திலே வந்து எங்கிட்ட இறைநிலை யோகம் கற்றுத்தரேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட போது இறைநிலை யோகம்னா என்னன்னு கேட்டேன். இறைநிலை யோகம்னா பற்றற்ற தன்மை, வாழ்க்கையில் பற்றற்ற தன்மையை உருவாக்கி அனைவரையும் இறைவனுக்கு இணையாக கொண்டு போய் நிறுத்துகிறோம் என்று சொல்லி எங்கிட்டவே வந்து அந்த பொண்ணு பேசிச்சு. இறைநிலை யோகம்னா அதுதான் ஆமான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. அதற்கு ஒரு சில விளக்கம் சொன்னாங்க. இறைநிலை என்று சொன்ன பார்த்தா மகாபாரதம்னு ஒரு கதை இருக்குல்லங்கண்ணா. ஆமாம், கதை இருக்குதுமா, அது கதை தான், நீயும் ஒத்துக்கிறியமான்னு கேட்டேன். கேட்ட நேரத்தில் அந்த பொண்ணு சொல்லிச்சு, அந்த மாதிரி அந்த கதையில் இறைநிலை என்பது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் வந்துச்சு. அந்த கேரக்டர் பேர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருங்க. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வருத்தத்திலையும் சோகத்திலையும் மகிழ்ச்சியிலும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி மனநிலையோடு இருந்தது. அந்த மனநிலையை உங்களுக்கு உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஈசா யோக மையத்துக்கு வாங்க. நினைவே வந்து கூப்பிட்டாங்க. நான் போய் ஈசா யோக மையத்தில் கற்றுக்கிற நிலைமையில இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு இல்லை. ஏன்னா நான் போதை அடிமை கிடையாது. எந்த போதைக்கும் அடிமையாகாத ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று நான் நினைக்கின்ற காரணத்தால் நம்மளுக்கு அங்கே வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் அங்கே கூடுதலாக நடைபெறுகிறதோ என்கிற சந்தேகம் பல்வேறு முறையில் எழுப்பப்பட்டு வருகிறது. நான் என்ன கேட்குறேன்னா, உனக்கு யார் மீதும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் நீ வந்து இறை பணியை முழுமையாக செய்ய வேண்டும் நினைக்கக்கூடிய நீங்கள், ஈசா யோக மையத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நீங்கள், இன்னும் சொல்லப்போனால் உலகம் பூரா அவங்களுடைய அமைப்புகள் கூடி நிற்குது. கூடி நிற்கக்கூடிய நேரத்தில் மக்களை மதிக்கக்கூடிய நீங்கள் எந்த வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது கூட அடிப்படை அறிவே இல்லாமல் அடுத்தவருடைய குழந்தைகளை மூளைச்சலவை செய்து உள்ளே வைத்திருக்கிறீர்கள் என்கின்ற ரிப்போர்ட் வருகின்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் மீது நாங்கள் வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். பெற்றோரை வருத்தப்படுத்துகின்ற குழந்தைகள் என்றும் நன்றாக இருந்ததாக வரலாறு இல்லை. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எப்படி உருவாக்கி இருக்கிறீர்களோ, உங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி திருமணம் செய்து வைத்து அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அதே போன்ற அந்த பெற்றோருக்கும் அவருடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் அல்லது அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், குழந்தைகளோடு நாம் இணைந்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் பெற்றோருக்கு இருக்கக்கூடாதா? அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளை எந்த வகையில் பெற்றோரோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்பவர் தான் உண்மையான யோகியாக இருக்க முடியும். ஆனால் குறிப்பிட்ட கூட்டத்தை கூட்டி வைத்து கொண்டு சொத்தை கொண்டு வந்து இங்கே கொடுத்து போட்டு காத்து கொண்டிருக்கிறவர்கள், திருமணமாகி வாழ்க்கை குடும்பத்தை விட்டு வந்தவர்கள், இது போன்றவர்களை உள்ளே வைத்து கொண்டு அவர்களை ஒரு விதமான பக்தி போதையில் உருவாக்கி வைத்திருக்கிறீர்களே. நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தி போதை அவர்களை விட்டு வெளியே போகும்போது அவர்கள் யாருமற்ற அனாதைகளாய் நிற்பார்கள். யாருமற்ற அனாதைகளாய் நிற்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் திரு
ஜக்கி வாசுதேவ் அவர்களே, நீங்கள் வந்து நிற்பீர்கள். அப்படி நிற்கின்ற காலம் வரக்கூடாது என்பதற்காக ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன். தயவு செய்து குழந்தைகளினுடைய வாழ்க்கையில் விளையாடாதீர்கள். உங்களுடைய எதிர்காலத்தை, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அந்த அமைப்பு நடத்தக்கூடிய அந்த இடத்திற்கான பத்திரமானாலும் சரி, அந்த இடத்திற்கான கட்டுமானத்திற்கான அனுமதியானாலும் சரி, உடனே எடுத்து காட்டினீர்கள் என்று சொன்னால் உங்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் தவறான முறையில் கட்டப்பட்டிருக்கிற கட்டுமானங்கள் ஒரு நாள் என்ன ஆகும் என்பது மக்கள் கூட்டம் கூடுதலாக உங்கள் மீது கோபப்படும் பொழுது விளைவுகள் விபரீதமாகும் என்கின்ற எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.